ஸோ சண்டே ஹோலி கம்யூனியன் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா சூப்பரா போச்சு. சர்ச் முடிச்சுட்டு வீட்லயே வந்து கிராண்டா ரெடி பண்ணியிருந்தோம். கேக் கட்டிங் அப்ப பேரண்ட்ஸ் இல்லாம நாங்க நிக்கிறோம்னு பாக்குறீங்களா? பிகாஸ் நாங்க தான் அந்த குழந்தைக்கு காட் பேரண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் அப்போ காட் பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியங்க. காட் பேரண்ட்ஸ்ல நாங்க தான் முன்னாடி இருந்து எல்லாமே நடத்தணும். அந்த குழந்தையோட எமோஷனல் க்ரோத், அப்புறம் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்து ஞானமா வளர்க்கணும். ஸோ எங்க குழந்தைங்க கிறிஸ்டியானிட்டில இந்த மாதிரி தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி மாத்தி மாத்தி பிடிச்சு கொடுப்போம். இதனால அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்ஸ் நல்லா இருக்கும். ஃபங்க்ஷன் முடிச்ச கையோட எங்க அண்ணா அண்ணி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பீச்சுக்கு வந்து பிகாஸ் எல்லாருக்குமே அன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்புற பிளான் இருந்தது. அத்தை மாமா கசின்ஸ் எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வருது. கிட்டத்தட்ட நிறைய வருஷங்களாச்சு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போறது. ரீசெண்டா பிறந்த கசின் குழந்தை கூட கியூட்டா தூங்கிட்டு இருந்தா அந்த பீச் காத்துல. இந்த குட்டீஸ் சும்மாவே சேட்டை பண்ணுங்க. பீச் நான் சொல்லவா வேணும். இதுக்கு பேர் உடல் சொன்னாங்க. ஆனா தொடவே பயமானது. இங்கெல்லாம் சாப்பிடுவாங்க போல. கடலில் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவங்கவுங்க போட் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்க அங்களும் போட்டுக்கு போகிற டைம் வந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸ்ல தான் டெய்லி போவாங்க. ஸோ எல்லாரும் அவரோட போட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன வச்சிருக்காருன்னு ஆல் இன் ஒன் ஃபேம் மாதிரி இந்த சீனுக்கு செம்மையா ஒரு சாங் போன போல இருக்கு. ஏன் ஹஸ்பண்ட் ஏன் பிரதர்ங்களோ எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்றது பார்க்கவே அழகா இருந்தது. பார்க்க தாங்க சின்ன போட்டு, ஆனால் சத்தியமா அவ்வளோ வெயிட். இன்னைக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம். மற்ற நாள்லாம் வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க போல. ஐ ரியலி ஃபீல் ப்ரௌட் ஆஃப் ஹிம். எல்லா சீனும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓவரால் லாஸ்டிங்கான ஃபேமிலி கிளம்பினாங்க. அடுத்து எங்க கசின்ஸ்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா சூப்பரா என்ஜாய் பண்ணோம், திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வருவோம். ஸோ கன்னியாகுமரி ட்ரிப் நல்லபடியா முடிஞ்சது. நாங்களுமே நைட் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்க பயணம் எங்க மாதிரி நோக்கி சூப்பர் அப்டேட் ஒன்று வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ கமிங் வீடியோஸ் சொல்றேன். பை.